எல்லாருக்கும் வணக்கம். அ விஜயகாந்த் சார் வந்து லாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து பார்க்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வந்து இங்க ஒரு கேரளால ஒரு ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம். யோகு பாபு கூட இங்க தான் இருக்காரு. அ நாங்க 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டோம். எனக்கு என்னன்னா, நான் அவருடைய ஒரு 4, 5 படங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாருடைய டெத்துக்கும் நான் போயிடுவேன். இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவருடைய டெத்துக்கு வந்து அவருடைய முகத்த கடைசி நேரத்தில பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தம் இருக்கு. அ அது மாத்திரம் இல்ல. எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அவருடைய கல்யாணத்தப்போ நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து பயங்கரமான க்ரவுட்ல நான் பயங்கரமா சிக்கிட்டேன். சிக்கின பிறகு திடீர்னு ஒரு கார் வந்து நின்னுச்சு. நின்னோனே உள்ளார அப்படியே "உள்ளார வாங்க, உள்ளார வாங்கன்னு" வந்து பார்த்தா 2 பேரும் மாப்பிள்ளையும், பொண்ணும் உள்ளார உட்காந்துருந்தாங்க. அந்த மேடமோட மடியில தான் நான் உட்காந்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய கார் பக்கத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனாங்க. கல்யாணத்துக்கு போன என்னால வந்து அவருடைய இறப்புக்கு போக முடியல. இந்த ஆழ்ந்த அனுதாபங்கள். அதுவும் அந்த 2 குழந்தைங்க அழுகுறத பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி அழுகுறாங்க அந்த சன்ஸ். அத பார்க்கும்போது நம்ம கண்ணிலேயே தண்ணி வருது. ரொம்ப நல்லவருங்க. ரொம்ப ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு அவர்ட்ட. ஒரு ஸ்ட்ராங் மேன். அவ்ளோ வெரி வெல் எஜுகேட்டட் இல்லாட்டினா கூட, அது ஒரு ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் 4, 5 படங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுவாரு. நடிகர் சங்கத்த நல்லபடியா கொண்டு போனாரு. பாலிடிக்ஸ்லயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனாரு. ஹெல்த் பார்க்காம உட்டுட்டாரேன்னு சொல்லி தான் ஒரு பெரிய வருத்தம். அவர பார்க்கும்போது இன்னைக்கும் நேத்தெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். கடவுள் வந்து அவங்களுடைய மனைவிக்கும், அவங்க குழந்தைங்களுக்கும் பெரிய ஸ்ட்ரென்த் குடுக்கணும். எல்லாருமே அவருக்காக, அவருடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நம்ம பிரார்த்திக்கலாம். வணக்கம்.